உங்கள் வாழ்க்கையுடைய மகிழ்ச்சி நீளும் என்பதை இலக்காக கொண்டு நாளும் நாளும் உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் ஆவடி ஆலி முகமது சாலி கல்வி குழுமத்தினுடைய செயலாளர் திரு ஜனாப் எஸ் சேகு ஜபாலுதீன் அவர்கள். அவரை பற்றி கேட்கின்ற பொழுது அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர் ஒரு சிறந்த படிப்பாளி என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். படிப்பு என்பதுதான் ஒரு மனிதனை உயர்த்தும், கல்வியின் செல்வமே செல்வம் என்பதை மிக அற்புதமாக உணர்ந்திருக்கக்கூடிய அந்த வள்ளல் பெருந்தகை இப்பொழுது இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் தன்னுடைய கருத்துக்களை எப்படி பதிய வைக்கின்றார் என்பதை நாம் அவரோடு எதிர்நோக்குகின்றோம். அவர்களை அன்போடு இந்த அரங்கில் கிடைக்கின்றோம். அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையதுமாகிய அல்லாஹ்வின் கண்ணிய வேண்டியவனாகவும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே துஆ பரக்கத் என்றென்றும் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திட வேண்டும் என்று வல்ல இறைவனை வேண்டியவனாக எனது தலைமை உரையினை ஆற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலேயே எத்தனை விதமான விழாக்களில் கலந்திருந்தாலும் கூட, எத்தனை விழாக்களில் பேசியிருந்தாலும் கூட, இன்று பேசக்கூடிய இந்த நன்னாளில் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இந்த மாணவர் என்னுடைய மாணவர், என்னுடைய ஆலிமுக சாலை காலேஜின் மாணவராக இருந்து, அதாவது ஆலிமுக சாலை கல்லூரி திறக்கும் பொழுது 2000 ஆண்டு இன்ஜினியர் கல்லூரியை பொறுத்தவரை இவர்கள் என்ன செய்வார்கள்? முதல் வருடத்தில் நம்மை நம்பி வந்து சேர்ந்தவர்கள். அந்த நிலையை பார்க்கும் பொழுது இந்த மாணவர் முதல் வருடத்து மாணவராக எமது கல்லூரியில் சேர்ந்து எங்களது உள்ளங்களை எல்லாம் மிக கொள்ளை விட்டு மிக சொற்ப வயதிலேயே அல்லாஹ் தஆலா அவனுடைய வயதினை நிர்ணயித்திருக்கின்றான். அல்லாஹ் அவனுடைய படைப்பில் அனைத்து படைப்புகளுமே பிறப்பை எப்படி சந்திக்கின்றதோ அதுபோல ஒரு நாள் இறப்பையும் சந்தித்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் நீதியை வைத்திருக்கிறார். அந்த நீதியின்படி அவர் நம்மை விட்டு முன்பே சென்று விட்டாலும் கூட நாமும் பின்பே செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் அந்த பெற்றோர்கள் நிச்சயமாக சபூர் செய்திருப்பார்கள். அதாவது அவர்கள் அந்த பிரிவினை என்றுமே மறக்க முடியாத ஒரு பிரிவு, அந்த பிரிவினை அவர்கள் நிச்சயமாக இறைவனுக்காக சபூர் செய்திருப்பார்கள். அல்லாஹ் தஆலா இந்த இளம் பிறைக்கு நிச்சயமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தினை அல்லாஹ் நசீபாக்கி வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நல்ல பெற்றோர்களை பெற்றிருக்கின்றார். ஈன்ற பொழுதிலும் பெருதுவருக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்று வள்ளுவர் கூறுகின்றார். அதுபோல இன்று நிலையை பார்த்தோமானால் இந்த புஸ்தகமானது, இந்த கவிதை நூல் வெளியிடுவது பற்றி, அதாவது நண்பரை என்று சொல்லலாம், நிச்சயமாக அவர்களுக்கு வயதுக்கு மூத்தவர் தான் உமர் அவர்கள். அந்த கவிதை கிட்டத்தட்ட 100க்கு பிறகு 4-5 வருடங்களுக்கு பிறகுதான், தற்பொழுது 23வது வருடம் 23வது நாள் தேதி என்றுதான் அவர் பிறந்தார். இந்த பிறந்த நாளுக்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக கவிதை கொத்துக்களை நான் கட்டிடத்தை ஒரு பெட்டியில் இருந்து, இது என்னுடைய மகன் புனைந்த கவிதைகள், இதை என்ன செய்யலாம் என்று கேட்கும் பொழுது, ஒரு புஸ்தகமாக நீங்கள் வெளியிடுங்கள், என்றுமே அது ஒரு பதிவேடாக இருந்து கொண்டிருக்கும் என்று அவருக்கு நான் ஆலோசனை கொடுத்தேன். அது கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும், என்னுடைய ஒவ்வொரு அணிந்துரையும், ஒவ்வொருவருடன் வாங்கக்கூடிய அணிந்துரைகளையும்
இவரை அழைத்திருக்கின்றேன் என்று ஒவ்வொரு முறையும் சிறு குழந்தை போல தன்னுடைய குழந்தையின் ஞாபகத்தை மறப்பதற்காக என்றுமே மறக்க முடியாத அந்த சம்பவத்தை அனைவருமே நினைவு கூற வேண்டும் என்ற புஸ்தக வடிவில் அவர் கொண்டு வருவதற்காக என்று தெரியவில்லை. கண்டினியூட்டியாக இதை அதிகமான பழக்கம் இல்லாதவராக இருந்தாலும் கூட இதன் தொடர்ச்சியை மீண்டும் மீண்டும் வந்து என்னிடம் காட்டி ஒப்புதல் பெற்றுக் கொண்டு செல்வது அவருடைய வழக்கமாக இருந்தது. உண்மையிலேயே இந்த நினைவுகள் கனவுகள் என்ற தலைப்பை மிக அருமையாக அமைந்திருக்கின்றது. இந்த கவிதையின் முதல் கவிதையை எடுத்து படித்தோம் என்றால் என் கனவுகள் என் நினைவுகள் இதில் நிரப்பப்படுகின்றன. இதனை பார்ப்போரை படிப்பதற்கும் படிப்போரை ஈர்ப்பதற்கும் இறைவன் அருளால் முயற்சி என்றுதான் முதல் கவிதையை ஆரம்பிக்கிறார். படிப்படியாக கவிதையை முடிக்கும் பொழுது என்னமோ அவருக்கு தன்னுடைய வாழ்வின் முடிவு வந்துவிட்டது என்று நினைத்து விட்டாரோ என்பது தெரியவில்லை. விடைகுடி இறைவா என்று கவிதையை கடைசியாக அவர் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஒவ்வொருவருமே விடைகுடி இறைவா என்று செல்லக்கூடிய நிலை இருப்பது நான் முன்பே சொன்னேன். அதனால் நிச்சயமாக இந்த நிலையினை அவர்கள் சப்போர்ட் செய்து கொள்ளுங்கள். நான் முதல் மாணாக்கனை பற்றி சொன்னேன். அதாவது என்னுடைய கல்லூரி பருவத்தில் என்னை நம்பி என்னுடைய கல்லூரி ஆலிமசாலை கல்லூரியை நம்பி சேர்ந்த மாணவர்கள், அந்த மாணவர்கள் ஏறத்தாழ அந்த சமயத்தில் 160 மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்திருந்தார்கள். அந்த மாணவர்களில் ஒரு 70-80 மாணவர்கள் பெரியர்கள் கூட நினைவு இருக்கக்கூடிய நிலையில் அந்த முதல் படிப்பு மாணவர்கள் நினைவில் இருக்கிறார். மற்ற மாணவர்கள் நினைவில் இல்லை என்று இல்லை. ஆனால் அவர்கள் என்னை புரிந்து கொண்ட பிறகு, என்னுடைய கல்லூரியை புரிந்து கொண்ட பிறகு இந்த கல்லூரி மிகச் செம்மையாக நடைபெறுகின்றது, நாம் இந்த கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று வந்தவர்கள். ஆனால் முதல் வருட மாணவர்கள் அவர்கள் என்னை நம்பி வந்தவர்கள். அதனால் அந்த மாணவருக்கும் இந்த மாணவருக்கும் வித்தியாசம் இருப்பது இயற்கை. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய சகோதரி மௌமிதா பல்வேறு இப்பொழுது என்னுடைய கல்லூரியின் உதவி பேராசிரியராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவரும் கல்லூரியை தெரிந்த பிறகு அவர் வந்து சேர்ந்தவர். அவருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்வதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் நாட்டம். மிக அருமையான இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. வரவேற்புரை வழங்கிய அசிமா சிக்கந்தர் அவர்களுக்கும் இதுபோல நான் ஒவ்வொரு ஆட்களையும் வரிசையாக சொல்லிக்கொண்டே சென்றால் நேரம் நடந்துவிடும். என்றால் அந்த அளவுக்கு இந்த இதில் இருந்தாலும் கூட நீதிபதி ஐயா அவர்கள், முத்தமிழ் கவிஞர் அவர்கள், மேத்தா அவர்கள், மேலை நாசர் அவர்கள் மற்றும் இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவரையுமே நான் வாழ்த்தி நிச்சயமாக தம்பி எம்மோது அப்துல் ஹமீத் அவர்களின் துவாபரங்கத்தை என்றென்றும் நமக்கும் கிடைக்கும் என்று நிச்சயமாக கிடைத்திடும் என்று நான் கூறிக்கொண்டு வந்த இறைவனை வேண்டியவராக எனது உரையினை நிறைவு செய்தேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு பாலமாக தன்னுடைய உரையினை மிக நேர்த்தியாக, அவருடைய கவிதையை பற்றிய அந்த பதிவு கூட இந்த நூலில் மிக அழகாக அணிமுறையாக அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆலி முகமது சாலை கல்வி குழுமத்துடைய செயலாளர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அடுத்து நீங்கள் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கவிதைகள் தொகுப்பு வெளியீட்டு விழா நிகழ்ச்சி. இந்த வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை பற்றி சொல்லுகின்ற பொழுது இருவரை பற்றி உங்களுக்கு சில குறிப்புகளை சொல்ல வேண்டும். இந்த அற்புதமான கவிதை நூலை வெளியிட இருக்கக்கூடியவர் நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்கள். இங்கே எதிரே இருக்கக்கூடிய முனைவர் பாட்டழகர் அவர்கள் ஆசிரியராக இருந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வெற்றி முனை என்கின்ற பத்திரிகையில் அவர் மாதந்தோறும் எழுதிக் கொண்டிருக்கக்கூடிய தலையங்கங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் வரலாற்றில் பதிவாக இருக்கக்கூடிய தலையங்கங்கள். அப்படிப்பட்ட கருத்துரைகளை அவர் மாதந்தோறும் எழுதிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல,
இதுவரை 15க்கும் மேற்பட்ட புதினங்களை அவர் எழுதியிருக்கின்றார். அதிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும். கவிதைகள் கூட அவருக்கு கல்லூரி படிக்கின்ற காலத்திலிருந்தே அவரோடு நடைபழகி இருக்கிறது என்பதும் கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல். சிலருடைய எழுத்து தினமும் கிழிபடும் நாட்காட்டியாக இருக்கிறது. சிலருடைய எழுத்துக்களோ ஆண்டின் இறுதியை பழசாகி கூட ஒரு பஞ்சாங்கமாக போகிறது. ஆனால் எப்போதும் படிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, சுவையான எழுத்துக்களை எழுதக்கூடிய ஒரு நிலையில் தான் ஐயா நீதிபதி புகழேந்தி அவர்கள் திகழ்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால், அந்த நாளில் நீதிபதி மாயூரம் வேதநாயகர் அவர்கள் மிகச்சிறந்த வல்லுநராக திகழ்ந்தார், எழுத்தாளராக இருந்தார். முதல் நாவலை அவர்தான் படைத்தார். ஆனால் இந்த நாளில் வாழக்கூடிய ஒரு மாயூரம் வேதநாயகர் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்டவர் இந்த கவிதை தொகுப்பு நூலை வெளியிட அதை பெறக்கூடியவர் யார் என்று சொன்னால், தண்டையார்பேட்டை ரெப்கோ வங்கியைச் சேர்ந்த இணை பொது மேலாளர் திரு சுப்பையா அவர்கள். தோற்றத்தில் எளிமையாக, இளைஞராக இருந்தாலும் கூட ஒரு மனிதநேயத்தினுடைய சுவடியாக இருக்கக்கூடியவர். மனிதநேயம் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு ஐகோ கவிதை நினைவுக்கு வருகிறது. தொண்டையில் சிக்கிய முள்ளை உணர்ந்தேன், தூண்டில் மீனின் துன்பம். சாப்பிடுகின்ற பொழுது இல்லையா, மீனை சாப்பிடுகிற போது ஒரு முள் சிக்கிக் கொண்டால் நாம் எப்போது உணர்கிறோம் என்று சொன்னால் தூண்டில் மீனுடைய துன்பத்தை அப்போதுதான் உணர்கிறோம். மனிதநேயம் என்பது அப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த வங்கியினுடைய இணை பொது மேலாளர் அவர்கள் நாள்தோறும் அருமையான செயல்களால் காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் இந்த நூலை பெறுகின்றார்கள். எனவே இப்பொழுது நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி. கொஞ்சம் பின்னாடி வாங்க சார், கொஞ்சம் பின்னாடி வாங்க. எல்லாரும் ஒரு பொருள் கையில் வச்சுருக்காங்க. அப்துல் ஹமீத் அவர்கள் எழுதிய நினைவுகள் கனவுகள் என்கின்ற கவிதை தொகுப்பு நூலை வெளியிட்ட ஐயா நீதிபதி அவர்கள் இப்பொழுது தம் கருத்துரையை பதிவு செய்வார்கள். இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு இப்பொழுது சிறப்பு சேர்க்கக்கூடிய நிகழ்வு. தமிழ் கவிஞர் ஐயா ஆனந்த கோவலங்கள் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். சாலை கல்வி குழுமத்தினுடைய செயலாளர் ஐயா ஜனாப் ஏ சேது ஜமாலுதீன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்த அகில இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நல்லாவூர் கோ பெரியனன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நூலை வெளியிட்ட திரு நீதிபதி புகழேந்தி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது.